இது நேற்று இதயம் தேடும் இதயத்தில் நேற்று காஃபி ஷாப்பில் உட்காந்து காவேரி காவேரி ஃப்ரெண்டு மாலான்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. விஜயும் போய் உட்காந்து நிவின் வர அந்த பொண்ணு ரொம்ப வாய் பேசுது நிவின் அப்படின்னு விஜய் சொல்ல, அவங்க நல்ல விஷயமா இருந்தாதப்பா பேச மாட்டாங்க, ஏதாச்சும் எதிர்மறையாக பேசினா ரொம்ப வாய் பேசுவாங்க அப்படின்னு நிவின் சொல்ல, நல்லா வாயாடி பொண்ணா இருக்கா விஜய் நிவின் அப்படின்னு சொல்லவும், சரி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இன்னைக்கோட எபிசோடு இதயம் தேடும் இதயம் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நிவின் எப்படி இவருக்கு பழக்கமா இருக்கும் அப்படின்னு காவேரி கேட்க, என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும் காவேரி அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லவும், சரி என்னமோ ஆகட்டும், சரிவா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம்லே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது நிவின் இருந்துட்டு, என்ன காவேரி கிளம்பிட்டு அப்படின்னு, ஆமாப்பா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும், சரி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு, இன்னும் ரொம்ப ஃப்ரெண்டா நிவின் அப்படின்னு விஜய் கேட்க, ஆமாம் காலேஜில் படிக்கும்போது இருந்து ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு, நல்ல பொண்ணு தான் விஜய், நல்ல படிப்புல இருந்து எல்லாமே நல்ல பொண்ணு தான். அப்படியா, அதான் வாய் ஓவராக இருக்குது அப்படின்னு. ஐயோ திரும்ப வாயின்னு சொல்லாத விஜய், நல்ல பொண்ணு தான் அவ்வளோதான் நமக்கு தெரியும், ரொம்பலாம் பேசி சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் கிடையாது, அதனால நல்ல பொண்ணு தான் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு, ஆமாம் எப்படி இருக்குது வீடு, தங்கச்சியெல்லாம் காலேஜுக்கு போகிறாங்களா? சேர்த்தாச்சு நிவின், 2 பேர்த்தையும் ஒரே காலேஜில் தான் சேர்த்துருக்கு. வீடு தான் ரொம்ப தூரம் மாதிரி இருக்குது நிவின், அதனால பக்கத்தில் தான் வீடு பார்க்கலாம். அது ஆஃபீஸில் இருந்து கொடுத்த வீடுனால தற்சமயத்துக்கு போயாச்சு, ஆனால் அங்கேருந்து இங்கே வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டிராஃபிக்கு அது இதுன்னு. ஆமாம் அப்போ இங்கிட்டே ஒரு வீடு பார்த்துடலாம் ஆஃபீஸ் பக்கத்துலேயும் அப்படின்னு, முடிஞ்சால் பார்த்து கொடுக்க முடியுமா நிவின் அப்படின்னு. சரி விஜய் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் பேசிட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போனால் அங்கே அவங்க அம்மா தங்கச்சி 2 பேர் அப்பான்னு சொல்லி வீட்டுக்கு போனோன்னே, என்னப்பா ரொம்ப டயர்டாக வர வேலையெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னா, நல்லாதாம்மா இருக்குது, ஆஃபீஸ்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட விஜய் சொல்ல, அண்ணா அப்படின்ட்டு 2 பேரும் வேற, என்ன காலேஜெல்லாம் எப்படி போச்சு, காலேஜ் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்குண்ணா அப்படின்னு. இன்னும் ரொம்ப தூரமாக இருக்குது, காலையில் பஸ்ஸு போக்கலாட்டியுமே பெரும் கஷ்டமாக இருக்குது, நீ பேசாமல் வண்டி வச்சுருக்கா கிளம்பிடுறேன், எங்களுக்கு தான் நாங்கள் நடந்து போய் பஸ் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும். சரி பார்க்கலாம், நான் நிவின்கிட்ட சொல்லியிருக்கேம்மா பக்கத்துலேயே வீடு பார்க்க சொல்லி அப்படின்னு. ஏன்டா வந்து 2 நாள் வீடு இல்லை, நம்ம வீடு காலி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு. பரவாயில்லம்மா நம்ம சொல்லிக்கலாம், அதுக்காண்டி டெய்லியும் பிள்ளைகளை கஷ்டப்படுத்த வேணாமே அப்படின்னு சொல்லி, எனக்குமே கஷ்டமாக அதாம்மா இருக்குது ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னும். சரிப்பா கிடைச்சா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. சரி இந்தா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா காஃபியை குடி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்க, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து காஃபி குடிச்சிட்டு, ஏம்மா எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருக்காம்மா பயங்கர வாயாடி, ஏம்மா அண்ணன் ஆரம்பிச்சிட்டாமா அப்படின்னு. ஒரு பொண்ணு கூட ஏற்று பேசிடக்கூடாது அண்ணனுக்கு, உடனே வாயாடின்னு அவளுக்கு ஒரு பட்டம் வேற சூட்டிடுவார் அப்படின்னவும், என் பிள்ளை அப்படிலாம் சொல்ல மாட்டான், அவன்கிட்ட ஏற்று பேசினா சொல்கிறான் அவ்வளோதானே அப்படின்னவும் அவங்க அம்மா சொல்ல, சரி நீ எப்பயுமே உன் பிள்ளைக்கு தானே கழுத்து வாங்குவேன் அப்படின்னு. சரிடி போய் படிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட 2 பேரும் போயிடுறாங்க. எந்த பொண்ணு எப்படி இருந்தால் என்னப்பா, நீ பேசாமல் வேலையை பார்த்துட்டு வா அப்படின்னு. சரிம்மா அப்படின்ட்டு விஜயும் சொல்லிட்டு கிளம்ப, ஏங்கங்கா எப்போ தான் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், ஏங்க கல்யாணம்னு சொன்னாவே சண்டைக்கு வந்துடுவாங்க, ஏங்க நீங்கள் வேறு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லவும் அவங்க அப்பா இருந்துட்டு, இப்படியே பொண்ணுங்களை பார்த்து வெறுத்தானா எப்படி இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நீ அதை யோசிக்க மாட்டியா, நல்ல விதமாக சொல்ல, அவன் பேசுகிறான்னு நீயும் அவன் கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இருக்கட்டுங்க அவனுக்கு சமாதானம் ஆகணும்ல பேசுறது அப்படின்னு. சரி என்னமோ பண்ணுங்க அம்மாவும் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் வெளியே போயிடுறாரு. இங்கே காவேரி வீட்டுக்கு வந்துட்டு, என்னடி சமைக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு காவேரி கேட்க, ஃப்ரெண்டு இருந்துட்டு, எதையாச்சும் சமைப்போம், நம்ம என்ன பெரிய டாட்டா பில்லாவா சும்மா ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு, எதாச்சும் சமைப்போம்ப்பா, தோசை வேணா ஊற்றலாமா அப்படின்னு. ஏதோ நீ சட்னியால நான் தோசை ஊற்றுறேன் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு, காலையில் அவர்கிட்ட பேசினது இன்னும் என் மனசுக்குள்ளேயே ஓடுதுடி அப்படின்னு காவேரி சொல்ல, என்ன சொல்கிற இன்னும் நீ மறக்கலையா அந்த விஷயத்தை, ஆமாடி எப்படி பேசுகிறாப்புல படப்படன்னு கொட்டி தீர்த்துறாப்புல அப்படின்னும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ பேசாமல் இது, அவர்கிட்ட நான் தப்பு பண்ணுன்னா திட்டினாங்க, மற்றபடி என்ன அவருக்கு உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு. இல்லடி நான் எந்த பசங்கக்கிட்டையும் நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட நான் திட்டு வாங்கினதில்லை, ஆனால் இவர் தாண்டி ஓவராக பண்ணிட்டாரு அப்படின்னவும், சரி விடுப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.